குரு வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குருவர்களோடு சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாடம் அருள்நிதி ஹேமமாலினி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அப்படிங்களா? சரி, வாழ்க வளமுடன். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லா கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளை. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி ராதா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தை தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தலைப்பெறில் இருக்கும் பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில்
இனி பிறவி இல்லை என்ற கருத்தை ஒட்டி சில கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு மேலும் ஒரு கவி, அறிவறிந்த உயர் பேறு. அகண்ட பேரண்டமும் அணுவுமான ஆண்டவனோடு என்னை இணைத்த அடக்கப் பெற்றார். அகண்ட பேராதாரத்து இருப்பு இயக்கம் அனைத்து விளைவும் எனது அறிவுக்கு எட்ட அகண்ட நிலையே நானாய் அறிவாய் ஆற்றி ஆங்காங்கு அதுவாய் விளைவு வேறாய் அகண்டத்தும் கண்டத்தும் அடங்கியுள்ள அத்தனை மறைபொருளும் விளங்க கண்டேன். அறிவறிந்த உயர் பேர். ஒரு மனிதன் வாழ்க்கையில பேறுகள் என்பது 7 வகை சம்பத்துகளை சொல்கின்றோம். அதே போல உயர்ந்த பேரு, உயர்ந்தது எது என்றால் பதவியிலே, செல்வாக்கிலே, செல்வத்திலே, எத்தனையோ வகைகளிலே மக்கள் உயர்வு பெற்றாலும் அத்தனை உயர்வுகளை விட மிக உயர்ந்த ஒன்று எது என்றால் இறை உணர்வு, மெய் உணர்வு தான் மிக உயர்ந்த பேர். எதை இந்த சமுதாயம் எளிதில் எட்ட முடியவில்லையோ அதுதானே மிக உயர்ந்தது, அற்புதமானது, அதுதான் மிக பெரும் சாதனை. பல துறைகளிலே வெற்றி கண்ட சமுதாயம் எதிலே வெற்றி பெறவில்லை என்றால் இறை தத்துவத்திலே, தெய்வ நீதியை உணர்வதிலே எங்கோ ஒரு சிலர்தான் வெற்றி பெற முடிந்ததை தவிர இந்த உயர்ந்த பேரு பரவலாக எல்லோருக்கும் கிட்டுவது இல்லை. எனவே அதுதான் மிக 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 உயர்ந்த பேரு. இறை உணர்வும் அறநெறியும் அனுபவத்தில் பெற்ற நிலை, அறிவு அறிந்த நிலை. அறிவு அறிந்த நிலை என்றால் அறிவே தன்னை அறியக்கூடியதா, அறியும் திறன் உடையது அறிவுன்னு சொல்கிறோம். அப்படி என்றால் பேரறிவுக்கு தான் தெய்வம் என்பது தெரியுமா, அறிந்து கொள்ள முடிகிறதா என்றால் முடியவில்லை என்பது தானே சாஸ்திரங்கள் பேசுகின்றன. மகரிஷியும் அதையே தான் சொல்லுவார். உன்னை நீதான் உணரா. அதே போல காட் ஹேஸ் நோ சென்ஸ். கடவுளுக்கு தன்னை அறியக்கூடிய உணர்வு இல்லை. அதனால் அது உணர முடியாத இறைநிலை. அப்ப உணர்வது, உணர்நிலை வந்தால்தானே நாம் இறைவனை வணங்குகின்ற, செலுத்துகின்ற பிரார்த்தனைகள் எல்லாமே இறைவன் கேட்பான் நம்புறோம் இல்லையா? தன்னையே அறியாதவன் நம்ம பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்குவோம்? அப்படி என்றால் இறைவனை உணர்கின்ற நிலைக்கும் வருகிறான். அறிவை அறிகின்ற நிலை என்பதுதான் அறிவின் வளர்ச்சியிலே அறிந்து கொள்ளக்கூடிய முதல் நிலை, பரமாத்ம நிலை. அதன் பிறகு அதிலிருந்து ஜீவன்கள் பிறக்கின்ற போதுதான் நுண் அறிவிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் 6 வகைகளிலே அறிவு உணர்கின்ற சிறப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக வந்திருக்கிறது. எனவே அறிவை அறிந்த உயர் பேறு, இறைவனே தன்னை அறிகின்ற ஒரு பேற்றை அடைந்தான். ஆனாலும் அறிந்தேன் என்று சொல்லுகின்ற பேரு அங்கேயும் கிடைக்கல. மனித நிலைதான் அந்த பேரும் பெற்றான். என்றால் இறைவனே தன்னை அறிவதற்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கின்றான், அறிவின் பயணம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்று சொன்னார். இறை துகளாகி, விண்ணாகி, பஞ்சபூதங்களாகி, ஜீவகாந்தமாகி, அந்த ஜீவகாந்த நிலைதான் பரமாத்ம நிலை, உணர்கின்ற தெய்வம். உணரும்
ஆனால் உணர்ந்தேன் சொல்வதற்கு அங்கே பதிவு இருக்கா? பதிய வேண்டும் என்று சொன்னால் மையப்புள்ளி இருக்கணும். அப்போ ஜீவாந்தத்திற்கு மையப்புள்ளி கிடையாது, அதனால் பதிவும் ஏற்பட முடிவது இல்லை. அப்போ அறியும், ஆனால் அறிந்ததை அறிந்தேன் என்று சொல்ல முடியாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அல்லது காட்சி. அது போல இது என்ன சொல்றோம்? புலன் கடந்த அறிவு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதுதான் பரமாத்மா நிலை. அதுவே ஆணித்தரமாக உணர வேண்டும் என்று சொன்னார். ஜீவனாக பரிணமித்த பிறகுதான் நுண் உயிரில் ஒன்றை உணர்ந்தது தொடு உணர்வு. மனித நிலையத்தான் ஐம்புலன்களை கடந்து இயற்கை ரகசியங்களை, இறை தத்துவத்தை ஆராய்ந்து உணரக்கூடிய சிறப்பை பெற்றது. அப்போ இறைவனுக்கே எங்கே சிறப்பு என்றால் மக்கள் மத்தியிலே தான் இறைவனுக்கே சிறப்பு. மனிதனை தவிர வேறு எந்த இடத்துல இறைவன் சிறப்பை அடைய முடியும்? ஐந்தறி விலங்குகள் உணர முடியாது. ஜீவகாந்தம் உணர்ந்தாலும் உணர்ந்தேன் என்று நினைக்க முடியாது. பஞ்சபூதங்களுக்கும் அந்த திறம் கிடையாது. அப்போ இறைவனே தன்னை அறிந்தேன் என்று நினைக்க வேண்டும் என்றால் மனித பிறப்பிலே தான் முடியும். அதனால்தான் அறிவை அறிந்த உயர் பேரு. அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பின் பெருமை எவ்வளவு பாருங்க. நம்முடைய பிறப்பின் பெருமை, இறைவனே நமது மூலமாகத்தான், உடல் மூலமாகத்தான் தன்னை அறிகிறான். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பெறுதற்கரிய மாட பிறப்பு பெற்ற ஒருவன் இப்பிறவியிலே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். இப்படி வீணே பிறந்த மக்கள் எத்தனை கோடி பேர். அதிலே யார் உயர்வு பெற்றவர்கள் என்றால் இந்த பேறு பெற்றவர் தானே. இறைவனே தானாக அறிவதும், தன்னிலே இறைவனை உணர்வதும், அந்த அறிவு என்ற எல்லையற்ற பேரறிவிலே தன்னையும் உணர்வதும் எல்லாம் மனித உடலுக்கும் மனித அறிவுக்கும் தானே சிறப்பு. எனவே அகண்ட பேரண்டமும் அணுவுமான, எவ்வளவு விரிவு! கண்டம் என்றால் பிரிவு அல்லது பின்னப்பட்டது, பிரிவுபட்டது. கண்டம் என்றால் ஒன்றாக இருப்பது, பிரிவு இல்லாதது. இந்த என்ற சொல்லே எதிர்ச்சொல் தான். எந்த ஒன்றையும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை தரக்கூடியது என்ற நெகட்டிவ் வேர்டு, நெகட்டிவ் ஃபோர்ஸ். இது ஏன் எதிர்ச்சொல்லாக சொல்லுகிறோம் என்றால், இப்போ ஒரு நல்லவனை யோகின்னு சொல்றோம், அது கூட சேர்த்தா என்ன ஆகுதுங்க? யோகின்னு ஆயிடும். இது போல இந்த என்ற சொல் எழுச்சி பெற்ற, இறைவனின் எழுச்சி பெற்ற வேகத்தை காட்டுவது. விரிவலை அல்லது எதிரலை அல்லது சுழல் அலை. அப்ப இருப்பாகிய சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்ற நிலையை காட்டுவதுதான் அகரம். அதனால்தான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு என்றார். எப்படி எழுத்துக்கள் ஓசைகளுக்கெல்லாம் அகரம் முதன்மையாக இருக்கிறதோ, அதே போல அனைத்து எழுச்சி பெற்ற அலைகளுக்கும் மூலப்பொருள் ஈர்ப்பு என்ற ஒற்றை அலை. அப்படி கண்டம் என்ற பிரிவு, அகண்டம் என்றால் பிரிவற்றது, ஒன்றாயிருப்பது, அத்வைத்தம். அகண்ட பேரண்டமும் அணுவுமான, அது அகண்டத்தில் இருக்கிறது சுத்த வெளியாக, அதுவே பேரண்டமாகவும் இந்த உலகமாக பிரபஞ்சமாக இருக்கிறது. அதிலே உள்ள மூலப்பொருள் என்ன என்றால் நுண்ணிய துகள்கள். இதைத்தான் வாமன் அவதாரம் என்று 5வது அவதாரத்தை தசாவதார கோட்பாட்டிலே சொன்னார்கள். அப்போ வாமனன் 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே,
மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையில. வந்தது சிறுவன், கேட்டது 3 அடி, அளந்தது 3வது அடி. 1 அடியில பூமியை அளந்தாரு, 2வது அடியில மேலோகத்தை அளந்தார். 3ஆம் அடி எங்கே வைப்பது என்று சொன்ன, தலையில வையினா மாபலித்தார் சிரசில வைத்தார். அப்ப என்ன கருத்தை இந்த அவதாரம் சொல்ல வந்தது என்றால், வாமனன் என்ற சொல் பேச்சு ஆற்றல் உள்ள வாயும் சிந்தனை ஆற்றல் உள்ள மனமும், வாயும் மனமும் இணைந்த வாமனன், அதான் மனித பிறப்பு. சரி, இந்த இரண்டும் பேச்சு ஆற்றல் வாய், சிந்தனை ஆற்றல் மனசு. அப்ப பருப்பொருளாக பார்க்கக்கூடியதாக இருப்பது வாய், அதிலே மறை பொருளாக இருப்பது மனசு. அப்போ பருப்பொருளுக்கு மூலம் பார்த்தாலும் மனம் என்ற காந்தத்திற்கு மூலம் பார்த்தாலும் என்ன? பருப்பொருளுக்கு மூலம் உயிர் துகள்கள், அதற்கு மூலம் காந்த துகள்கள், காந்தத்துக்கு மூலம் இறைநிலை. அப்போ இந்த வாமன அவதாரம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகம் என்ற விஸ்வரூபம் இருக்கிறது, இது மிக பெரும் பேரண்டம், இதற்கு மேல் ஒரு அண்டம் இல்லை. அவ்வளவும் எதனால் ஆனது என்றால் நுண்ணிய அணுக்களால் ஆனது. எனவே சிறிதினும் சிறிது சிறிய வடிவம். அது ஏன் 3 அடி வாமனன் சொன்னாங்க? இருப்பு, இயக்கம், காந்தம் 3. அப்போ அடி என்றாலே இறைவனின் பயணம், திருவடின்னு சொல்கிறோம் இல்லையா? அடிச்சுவடு என்றால் நடந்து சென்ற பாதை, அதாவது பரிணாமம் அல்லது நிகழ்ந்தது என்ற அர்த்தம். அப்ப நிகழ்ந்த இந்த பேரிண்டத்திற்கு மூலப்பொருள் எது என்றால் இருப்பு, இயக்கம், காந்தம் 3 தான். எனவே 3 அடியாக வெளிப்பட்டது சுத்தவெளி, அதுவே பிரபஞ்சமானது. இதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், தலையிலே கால் வைத்தான், இவருடைய திருவடியை மாபலியின் சிரசிலே வைத்தான். அப்போ மூளையின் மேல் பகுதி சிந்தனை திறம், அது துரிய தவம், கேட்வே டு காட், பிரம்மரந்தர். அப்ப சிரசிலே மனதை வைத்து இந்த இறைவனின் திருவடி சுத்தவெளியிலே தொடங்கி வந்த பரிணாமம், த ஜர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அதை புரிந்து கொண்டால் அதுதான் தெளிந்த நிலை, அறிவறிந்த நிலை என்பதை இந்த வாமன அவதாரம் மிக அற்புதமான கருத்தை உள்ளே வைத்து வெறும் கதையாக சொல்லிவிட்டார்கள். இப்படி அகண்டமும் பேரண்டமும் அணுவுமான ஆண்டவனோடு இணைத்த அடக்க பெற்றார், எங்கும் இருந்திருக்கின்ற அந்த இறைநிலையோடு இணைத்த அடக்க பெற்றார். அப்போ இணைப்பது எப்படி? அடங்கினால்தான் இணை. வேகம் அதிகமானால் தூரம் அதிகமாகும். இறை துகளிலே இல்லாத தூரம் விண்ணிலே தானே வந்தது. ஏன் விண்ணிலே தூரம் வந்தது? ஒவ்வொரு அணுவுக்கும் இயக்க வேகம் அதிகம், அதனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகம், ஒன்றை தள்ளி நிறுத்துகின்றன. அப்போ அடக்கம் என்பது வேகம் குறைந்தால் குறுகும், அடங்கும். அடங்கினால் பெறக்கூடிய பேரு என்ன? அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அருள் அரூபமாக உள்ளே இருக்கின்ற இறையாற்றல். அமர் என்றால் பிறப்பும் இறப்பும் அற்ற நிலை, முடிவில்லாத நிலை. அப்ப அமர் அருள் உய்க்கும் என்றால் இறைவனுடைய திருவருளை பெறலாம். எதன் மூலமாக? அடக்கத்தின் மூலமாக. அப்ப அடக்கம் என்பது புலன் அடக்கம். மற்ற நாம் சொல்லக்கூடிய அடக்கம் நாம செய்ய முடியாது, அது மற்றவங்க செய்வாங்க சுடுகாட்டுல. நம்முடைய வாழ்நாளிலே அடக்கம் என்பது முதல்ல புலன் அடக்கம், பிறகு மன அடக்கம். அந்த மன அடக்கத்திலே உணர்வதுதான் இறைநிலை உணர்வு.
இப்படி ஆண்டவனோடு என்னை இணைத்த அடக்க பேற்றால் அகண்ட பேராதாரத்து இருப்பு இயக்கம். அகண்ட பேர் ஆதாரத்து இருப்பு இயக்கம். ஆதாரம் என்றாலே ஒன்றுக்கு அது மூலமாக அல்லது இயக்க களமாக வாழ்வியலாக அமைந்த ஒன்று. இப்போ தனி மனிதனாக இருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பதற்கு ஆதாரம் என்ன? உடம்பு இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த வாழ்க்கை என்பதற்கு முதல் ஆதாரம் உடல். உயிர் இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த உடலுக்கு ஆதாரம் உயிர். உயிர் எங்கேருந்து வந்தது? காந்தத்திலிருந்து. அப்ப உயிருக்கு ஆதாரம் காந்தம், அதற்கு ஆதாரம் இறைநிலை. இது தத்துவ ரீதியாக. சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக பார்த்தால் எனக்கு ஆதாரம் குடும்பம், அதற்கு ஆதாரம் இந்த ஒரு தெருவு, ஒரு மாநிலம், நாடு, உலகம். உலகம் ஆதாரம். இந்த உலகம் சுழல்வதற்கு, இயங்குவதற்கு சூரியன் ஆதாரம். சூரியனுக்கு பால்வெளி மண்டலம் ஆதாரம். அதற்கு இந்த உலகம், பிரபஞ்சம் ஆதாரம். அதற்கு இறைநிலை ஆதாரம். இறைநிலைக்கு எது ஆதாரம்? ஒன்றுமே இல்லை. எனவே சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய். சார்பு என்பதே ஒரு வகை நோய் என்றார் வள்ளுவர். இந்த நோய், இந்த பிறவி பிணி எப்ப நீங்கும் என்றால் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். உடல் அளவிலே சார்பு வாழ்க்கை தான். ஆனா மனசுக்கு இது தேவையா? அறிவுக்கு இது தேவையா? அப்ப விட்டு விலகுதல். யாதெனின் யாதெனின் நீங்கியான். விட்டு விலகுதல். அப்ப சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரு நோய். இந்த சார்பு என்ற நோயே நம்ம விட்டு நீங்கிவிடும். எந்த இடத்துல எதற்கு எந்த ஆதாரமும் இல்லையோ, எதை சார்ந்து ஒன்று இல்லையோ, அந்த மூலப்பொருள் ஒன்றுதான் மற்ற எல்லாவற்றுக்கும் ஆதாரம். எனவே தனக்கு ஒரு மூலம் இல்லாத, தனக்கென்று ஒரு ஆதாரம் இல்லாத ஒன்றை சார்ந்து விட்டால் எதை பற்றணும்? பற்றெல்லாம் வாழ முடியாது. அப்போ இறைவனை பற்றிக்கொள் என்று சொன்னது போல இங்கே சாராத நோயிலிருந்து நாம் சார்பு நோயிலிருந்து சாராத உன்னதத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எதையும் சாராத இறைவனை சார்ந்து விடு. ஸோ பற்றில்லாமல் வாழ்க்கையில், சார்பு இல்லாமல் வாழ்க்கையில். சார்கின்ற இடம் என்றால் அது இறைவனாக இருக்கட்டும். பற்றுகின்ற பொருளாக இருந்தால் அது இறைவனாக இருக்கட்டும். அதுதான் நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. அதுதான் அறிவறிந்த உயர்ந்த பேர். இதை விட வேற என்ன பேர் இருக்குங்க? இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. இதைத்தானே மகர்ஷியிலிருந்து பின்னோக்கி போனால் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அகண்ட பேராதாரத்து இருப்பு இயக்கம் அனைத்து விளைவும் எனது அறிவுக்கு எட்ட. எங்கே தொடங்கியது விளைவு? இயக்கம் தொடங்கிய போதே விதியும் பிறந்தது. இயக்கம் தொடங்கிய போதே விதியும் பிறந்தது. விளைவும் விதியும் பிரிக்க முடியாது. விளைவுக்கு இன்னொரு பேர் தானே விதி. விதியின் வெளிப்பாடு தானே விளைவு. எனவே இது எங்கே தொடங்கியது? சுத்த வெளி என்று இருந்த நிலை வரைக்கும் ஒன்றும் கிடையாது. சுத்த வெளிக்குள்ளாகவே எழுச்சி பெற்ற போது, சிவமே ஈஸ்வர் என்ற நிலைக்கு எழுச்சி பெற்ற போது, அந்த எழுச்சியின் விளைவு என்ன? ஒரு இயக்கம், ஒரு சுழல், பின்னப்பட்ட நிலை. அந்த பின்னப்பட்ட நிலையின் விளைவு தற்சுழற்சி. அந்த சுழற்சியின் விளைவு விரிவலை. விரிவலையின் விளைவு காந்தம்.
காந்தத்தின் விளைவு சேர்க்கை, அணுக்கள். அணுக்களின் விளைவு பஞ்சபூதங்கள். அதனுடைய விளைவு உயிர்கள். இப்படி ஒவ்வொன்றிலே வந்து 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 கடைசியில பார்க்கிற போது விதியும் இயக்கமும் பிரிக்க முடியாதவை, செயலும் விளைவும் பிரிக்க முடியாதவை. எனவே ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு. அப்போ விதியின் பரிணாமம் என்னவோ அதுவே விளைவின் பரிணாமம். எங்கே தொடங்கி எங்கே வந்து நிற்கிது பாருங்க. இது எது வரைக்கும் போகும், யார் கணிக்க முடியும்? இப்படி அகண்ட அனைத்து விளைவும் எனது அறிவுக்கு எட்ட. செயலுக்கு விளைவே மக்களுக்கு எட்டல. ஏதோ கஷ்டம் வரும்போது செஞ்ச கர்மா, பிறந்த நேரம், விதி என்று சில வார்த்தைகளை பயன் கொள்கிறார்களே தவிர விளக்கம் கிடைக்கவில்லை பொதுவான மக்களுக்கு. ஏதோ ஆன்மீகத்தை தொட்டவர்களுக்கு ஓரளவுக்கு விளக்கம் தெரிகிறது. இறை உணர்வு பெறுகின்ற போதுதான் அனைத்து விளைவும் எனது அறிவுக்கு எட்ட. அகண்ட நிலையே நானாய் அறிவாய் ஆற்றி. அதே சுத்தவெளிதான் அது அதுவாய் அனைத்து மூலப்பொருட்களாகவும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளாகவும் அவற்றை தூய்க்கக்கூடிய ஜீவன்களாகவும் நானாகவும் வந்த நிலை. அது அதுவாய் விளைவு வேறாய். விளைவு எப்படி வேறாகிறது என்றால், இப்போ ஒரு கண்ணாடி குவளை கையில வைத்திருக்கிறோம். இதை விட்டுடலாமா வேண்டாமா? 2 கேள்வி. சரி விட்டுடலாம் என்று முடிவெடுத்து விட்டால் என்னாகும்? ஒன்றாகாது, அப்படியே நிற்கும். எங்க சந்திர மண்டலத்துல. பூமியில விட்டா என்னாகும்? உடையும். உடையாது, ஏன்னா விழுந்த இடம் மெத்த. அப்போ ஒரே செயல், கையை விட்டுதான் ஒரு செயல். ஆனா அந்த பொருள் கீழே விடுகின்ற இடம் சந்திர மண்டலமாக இருந்தால் அது விழவே விழாது. பூமியில வந்தால் விழுகின்ற இடம் மெத்தையாக இருந்தால் உருளும், தரையாக இருந்தால் உடையும், பாறையாக இருந்தால் சுக்கு நூறாகும். சுக்கு நூறு இல்லை, சுக்கலாகும். அவ்வளவுதான். 100ன்னு யார் சொல்ல முடியும்? அப்போ செயல் ஒன்று, விளைவு வேறு வேறாய். அகண்டத்தும் கண்டத்தும் அடங்கியுள்ள அத்தனை மறை பொருளும் விளங்க கண்டேன். அகண்டத்தும் கண்டத்தும் அடங்கியுள்ள. அகண்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் கண்டப்பட்டதிலும் இருக்கும். அதை வெளிப்படுத்தக்கூடிய காலம், வெளிப்படுத்தக்கூடிய அறிவின் சிறப்பு. ஒரு காலத்துல இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? ஆனா ஏகலை இன்டர்நெட் யூஸ் பண்ணினான் இல்ல 3500 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப யார் முதல்ல இன்டர்நெட் கண்டுபிடிச்சது? இறைவன் தான். இறைவன் செய்து வச்சான்னு கண்டுபிடிச்சது யாரு? வியாச பகவான். அப்போ பூமி முழுவதும் இருக்கின்ற வான்காந்தம், ஜீவகாந்தத்துல எண்ணத்தால் தொடர்பு கொண்ட காலம் இயற்கையின் காலம். யார் வேணும் உள்ள போலாம், இது விஞ்ஞான காலம். அப்ப அன்றைக்கே ஒன்று இருந்தது, இன்றைக்கு அது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அகண்டத்தில் உள்ளது கண்டப்பட்ட, பூமியிலே கண்டப்பட்ட மனிதனிலே கண்டெடுக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த அறிவின் ஆற்றல் எவ்வளவு? வெறுமனே அறிவுன்னு சொல்றோம், மூளைன்னு சொல்றோம். இந்த மூளையின் ஆற்றல் எவ்வளவுங்க? ஒரு காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாமல் இருந்த மூளை இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு என்று கண்டுபிடித்த மூளை. அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய, அந்த செயற்கை நுண்ணறிவையே மேன்மைப்படுத்தக்கூடிய மனிதனின் மூளை. அப்படின்னு மனிதனின் மூளைக்கு எவ்வளவு திறமைங்க? இப்படித்தான்
ஸோ மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறோமோ அனைத்தும் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் உள்ளன அப்படின்ட்டார். அனைத்தும் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் உள்ளன. அப்ப அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே அறிவின் சிறப்பிலே மூளையின் திறத்திலே கண்டெடுக்கிறோம். அதனால்தான் கீதை என்ன சொல்லி வைத்தது பாருங்க, இல்லாததற்கு இருப்பு கிடையாது. மிராஜ் எங்க இருந்து வந்தது இல்லையா? அதிவேக விரைவான ஒரு ஏர்கிராப்ட் எங்கேருந்து வந்தது? எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். அதை உருவாக்கிய மூளை திறம் ஒரு நாள் வந்தது, கண்டுபிடிச்சிட்டோம். அதுபோல் நாம் எதெல்லாம் மூளை வழியாக உடல் வழியாக கண்டெடுக்க முடியுமோ அத்தனையும் ஏற்கனவே நுண் அலைகளாக காந்த அலைகளாக இருந்ததுதான். அதனால் அகண்டத்தும் கண்டத்தும் அடங்கியுள்ள அத்தனை மறை பொருளும் விளங்க கண்டேன். அப்படி விளங்குகின்ற போது திகைப்பு இல்லை. எதை பார்த்தாலும் the beauty of nature is all around, but the secret of nature is within you. இயற்கை அழகு எல்லாம் உலகம் முழுவதும் பூமி முழுவதும் கொட்டி கிடக்கிறது. ஆனா அத்தனை அழகின் ரகசியம் எங்க இருக்குங்க? நமக்குள்ளேயே இருக்கு. இதை விட பெரிய ரகசியம், பெரிய அதிசயம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படி அறிவை அறிந்த உயர்வு, அதை விட சிறந்த பேரு வேற என்ன இருக்க முடியும்? இதெல்லாம் சிந்திக்க சிந்திக்க ஏற்படக்கூடிய ஒரு சுகம், தத்துவத்திலே விளங்க விளங்க ஏற்படக்கூடிய ஒரு சுகம். அதான் சொல்லுவாங்க, இயற்கை தத்துவம் என்பது என்ன? இயற்கை நிகழ்வுகள் இறைவனின் பரிணாமம் தானே, அது ரகசியங்கள் சொல்றோம். அப்போ இயற்கை ரகசியங்கள் அல்லது இறை தத்துவத்தை பற்றிய சிந்தனைகளை படிப்பதிலேயோ கேட்பதிலேயோ சிந்திப்பதிலேயோ ஒரு சுகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆத்மா தன் மூலத்தை அறிவதிலே ஒரு நாட்டம் இருக்கிறது. தன்னை அறிவதிலே இந்த ஆத்மாவுக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டம் தான் மனமாக இருக்கிறது. மனம் சைத்தான் என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் சைத்தான் கிடையாது. மனம் எங்கே ஓடுகிறது? நதி எங்கே ஓடுகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. மனசு எங்கே போகிறது? மூலம் தேடி. அது புரியாத வரைக்கும் கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்று திருமூலர் சொன்னது போல, இது முறையோடு பயன்படுத்துகின்ற போது இந்த வாழ்க்கைக்கு தேவையான கலங்கரை விளக்குகள் 5 காலா மணி விளக்குகள், மெய்வாய் கண்முக்கு செவி. இதுவே இந்த நுட்பம் நோக்கம் தெரியவில்லை என்றால் கண்டதை தின்னு கண்டதை செஞ்சு உடலையும் மனதையும் பெருக்கெடுத்துறது பாருங்க. அப்போ கள்ள புலன். அப்ப புலன்கள் கள்ளத்தனம் கால மணிவிளக்காக முடியுமான்னு சொன்னா, புலன்களை பயன்படுத்துகின்ற மனம்தான். புலன் என்ன செய்யும்? தானா வேலை செய்யும். மனம் ஊக்கப்படுத்தவில்லை என்றால், மனம் கட்டளையிடவில்லை என்றால் புலன்கள் தானா வேலை செய்யுமா? அப்ப மனம்தான் கள்ளத்தனமாக இருக்கிறது. மனமே கால மணிவிளக்காக இருக்கிறது. அப்போ மனம் புலன் அளவில் செயல்படுகின்ற வரைக்கும் அது அளவு கடந்த சுகங்களை நாடுவது என்றால், அதில் கூட அது ஏன் அளவு கடந்த சுகத்தை நாடுகிறது என்றால், அது தேடுவது சிற்றின்பம் அல்ல, மனம் தேடுவது பேரின்பம். ஏனென்றால் அறிவு கூட்டல் அனுபவங்கள் அதுதானே மனசு. அப்ப மனதுக்கு உட்பொருள் அறிவு இல்லையா? அப்ப அறிவு எதை தேடும்? பேரறிவை தேடும், தன் மூலத்தை தேடும். அதனால் அது என்ன தேடுதுன்னு தெரியாததுனால நாம பல பொருட்களை அறிமுகப்படுத்துகின்றோம். அதுவும் உள்ள போகுது, அனுபவிக்குது, பார்த்துட்டு சீச்சி இது சலிச்சு போச்சு, வேற என்ன இருக்குது அப்படின்றது. இது புதுசா புது மாடல் வந்திருக்குன்னு காட்டுறோம். அதுவும் பெருமையா உள்ள போகுது, அனுபவிக்குது. வாட் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன?
அப்ப எங்கே போனால் மனம் மேற்கொண்டு எதையும் கேட்பதில்லை என்றால் தன் மூலத்தோடு இணைந்து விட்டால் அனைத்து நதிகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். கடலை அடைந்த பிறகு ஓட்டம் எங்கே? அது போல மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். தன் மூலத்தை அறிகின்ற போது, மூலத்தில் லயிக்கின்ற போது ஓட்டம் முழுமை பெற்று விடுகிறது. நின்று சொல்ல முடியாது, முழுமை பெற்று விடுகிறது. முழுமையே இருப்பு தானே, விவேகம் தானே. அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்மை நாள்தோறும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரி தமிழ் பாடும். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்,
வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்திய நற்சிந்தனை வழங்கியவர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.